ஹாப்பி பர்த்டே அப்பா! என்னோட ஃபைட்டர், என்னோட வெல்விஷர், என்னோட சப்போர்ட்டர், என்னோட அம்மா எல்லாமே எங்க அப்பா தாங்க. யாருக்குங்க அப்பா பிடிக்காது? எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிடிக்குங்க. எப்படி தெரியுமா? இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல வர மாரி, எங்க அப்பா சொன்னாருங்க. எங்க அப்பா இப்படிதாங்க செய்ய சொன்னாரு. எங்க அப்பாட்ட கேட்டு சொல்றேங்க அப்படிங்கிற கேரக்டர் தாங்க நானு. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா கலாய்ச்சிருக்காங்க. சரியான எங்க அப்பா பொண்ணு, அப்பா பொண்ணு அப்படிம்பாங்க. பாட்டிம்மா கூட சொல்லுவாங்க, "இப்படியே உங்க அப்பா சொல்றதே கேட்டுக்கிட்டே இருக்கியே, என்னதான் பண்ண போறியோ?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப அவங்களும் சொல்லுவாங்க. இருந்தாலும் என்னால வந்து அவரு இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கே தெரியாது. சம்டைம்ஸ் எனக்கும் அந்த படத்துல வந்து ஜெயம் ரவி சொல்வாரு இல்லைங்களா? "இன்னும் என் கை உன் கைக்குள்ள தான்ப்பா இருக்கு" அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா எங்க அந்த கைய விட்டுட்டா எப்படி சர்வை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பயமும் கூடவே சேர்ந்து வந்துரும். என்னங்க பண்றது? அம்மாக்கு அப்புறம் இன்னிய வரைக்கும் நான் கரெக்ட்டா பண்ணாலும் சரி, தப்பா பண்ணாலும் சரி, "ஓகேம்மா, ஒண்ணும் இல்ல. பார்த்துக்கலாம். எவ்வளவோ பார்த்துட்டோம். இத பார்க்க மாட்டோமா?" அப்படிங்கிற டயலாக் சொல்லி சொல்லியே இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்துட்டாரு. அதே சமயத்துல நான் ஏதாவது சூப்பரா பண்ணாலும் பாராட்ட மாட்டாருங்க. எங்க பாராட்டிட்டா, "இவ இப்படியே நின்னுருவாளோ, இதுக்கு மேல முன்னேறாம போயிருவாளோ" அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட மாட்டாரு. "எல்லாத்தையும் பண்ணு. எதையும் வேண்டான்னு சொல்லாத. எல்லாத்தையும் ட்ரை பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ண வச்சிருக்காருங்க. ஒரு ஒரு தைரியம் கண்டிப்பா இருக்கு. எப்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய மூவ் ஆன் பண்ணணும், எப்படி சர்வை பண்ணணும், எவ்வளோ அகல பாதாளத்துல இறங்குனாலும், எப்படி ஒரு சின்ன கயிறு கிடைச்சாலும் ஏறி வரணும்னு சொல்லிக் குடுத்துருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட அப்பாவ எப்படிங்க விட்டுக் கொடுக்க முடியும்? ஸோ யார் என்ன சொன்னாலும் சரிங்க. சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை, சிவன் இல்லைன்னா சக்தி இல்லைன்னு சொல்ற மாரி, அப்பா இல்லைன்னா நான் இல்ல, நான் இல்லைன்னா அப்பா இல்ல.